Daily. Taste the Daily. சார் வணக்கம் சார். நீங்க கேட்டிருந்தீங்களே சார். தேங்க்ஸ். கௌதம், எதுக்கு கௌதம் இந்த பின்னு? மேல பாரு. எதுக்கு இந்த பலூன்? இந்த பின்ன வச்சு அந்த பலூனை குத்து. எதுக்குன்னு உனக்கே புரியும். என்ன விஷயம்னு சொல்லுங்க. நீ முதல்ல பலூனை பஞ்சர் பண்ணு, உனக்கே தெரியும். கம் ஆன். கௌதம் எட்டல கௌதம். இரு இப்ப எட்டும் பாரு. இன்னைக்கு வைஃப் டே, அதாவது மனைவியர் தினம். மனைவியர் தின வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஒரு மனைவியோட எந்த கஷ்டத்தையும் ஹஸ்பண்ட் அனுபவிச்சதே இல்ல. வீட்டு வேலை, குடும்ப நிர்வாகம், குழந்தைங்க பராமரிப்புன்னு எல்லா சுமைகளும் அவங்க தலையில தான் ஏறுது. அது உண்மையிலே ரொம்ப சவாலான போஸ்டிங் தான். ஹாப்பி விஷஸ் டு மை பொண்டாட்டி. நன்றி புருஷா. சரி வா, உனக்காக ஒரு ஸ்பெஷல் மெனுவை ரெடி பண்ண சொல்லிருக்கேன். இன்னைக்கு செம்ம ட்ரீட் இருக்கு. வா. தட்டிப்பா. குட் மார்னிங் சார். நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ண ஃபுட் எல்லாத்தையும் கொண்டு வாங்க. ஓகே சார். இல்லையா, டேல நான் உனக்கு ட்ரீட் கொடுக்க போறேன். நைட்ல நீ கொடுக்கணும். என்ன? அதானே பார்த்தேன். மனைவியா இருக்கிறது கஷ்டம்னு தானே சொன்னீங்க. அதனால இன்னைக்கு உங்களுக்கு நோ ட்ரீட். ஏய், என்ன இப்படி சொல்லிட்டேன்? ஐயோ, என் வாயால நானே கெடுத்துக்கிட்டேனே. அது கௌதம். யாரு? அஞ்சலி தாங்க ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு. நீ தாண்டி சொல்லணும். பணம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு வாங்கினலடி. அதுக்கப்புறம் என்ன போனே காணோம். எங்கடி என் பணம்? என்னடி சைலண்ட் ஆயிட்ட? பணம் கொடுக்காம ஏமாத்தலான்னு பாக்குறியா? கௌதம், இவள மறுபடியும் நம்ம வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்னு பிளான் பண்ணா, இவ அது புரியாம காசு காசுன்னு அலையறா. இவ அட்டி முட்டாளா இருக்கால. ஏய், ஹலோ, பேசுறீ. நான் கேட்ட மாதிரி பணம் 10 லட்சம் ரூபாய் உடனே வந்து ஆகணும். இப்போ உனக்கு பணம் தான் முக்கியம் இல்ல? ஏய், நீ தானே பணத்தை வாங்கிட்டு கையெழுத்து போடுன்னு சொன்ன. இப்ப என்ன மாத்தி மாத்தி பேசுற? பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? அஞ்சலி இங்க வர சொல்லு, பணம் கொடுத்துடலாம். வர சொல்லு. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அந்த ராட்சசி உன்னை விட மாட்டா. நல்ல மூட்ல வந்திருக்கோம். அவகிட்ட தகராறு பண்ணா நம்ம சந்தோஷம் தான் கெட்டு போகும். இப்ப அது வேண்டாம். வர சொல்லு, செக்க கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவோம். சொல்லு. ஏய், என்ன வாயை திறக்க மாட்டேங்கிற? நான் பேசுறது உனக்கு காதுல விழுதா இல்லையா? ஏய், கிளம்பி வாடி. பணத்தை கொடுக்கறோம், வந்து வாங்கிட்டு போ. அது எங்க வரணும் சொல்லு. லக்ஷ்மி ரெஸ்டாரண்ட்டுக்கு வா, நாங்க அங்கதான் இருக்கோம். சரி. காசை வாங்கிட்டு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்லடி. ஊர் ரோட்லயே போய் உனக்கு ஷாக் கொடுக்கறேன் பாரு. இலக்கியா, நீ ஏன் டல்லா இருக்க? என்னங்க, இன்னைக்கு மனைவியர் தினம்னு நீங்க எப்படி என்ன சந்தோஷப்படுத்துறீங்க? இதே சந்தோஷம் அஞ்சலிக்கும் கிடைக்கணும்னு கார்த்திகோட அவளை சேர்த்து வைக்க போராடிட்டு இருக்கோம்.
ஆனா அவ கழுத்தை விட்டு தாலி இறங்குறதுக்கு கவலைப்படாம கைக்கு வரப்போற காசை பத்தி பேசிட்டு இருக்கா. எந்த நேரமும் அதே யோசனையாதான் இருக்கா. அதான் எனக்கும் புரியல. அஞ்சலி பணத்தை வாங்கிட்டு கார்த்திகை விட்டு பிரிஞ்சுட்டா நாம போட்ட திட்டம் எல்லாமே வேஸ்டா போயிடுமே. எங்க அவ புத்தி ஏன் தான் இப்படி மட்டமா போதோ. தான் காலடியிலே புதையல் இருக்கிறது தெரியாம இப்படி அல்பம் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காளே. ச்சே. பாவம் என் மாமா. அவரை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இவ பண்ற அடாவடி எல்லாம் அவரோட ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு இருக்கு. இலக்கியா, நீ அதை நினைச்சு மூட் அவுட் ஆகிட்டு இருக்காத. அவ வரட்டும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிப்போம். தோ ஃபுட்டு வந்துருச்சு சார். வைங்க. என்ஜாய் யுவர் ஃபுட் சார். Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.